நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்லாம் ரொம்ப கியூட்னஸ் ஓவர்லோடட் தான். ஆனால் அவங்க எவ்வளோ ஜீனியஸ்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நாய் பூனைன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல மூலக்கார பசங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள சில பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்கன் கிரே பேரட். கிளிகள்ல பல டைப் இருக்கு. அதுல இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேரட்னு சொல்லலாம். இவங்களால அதிகபட்சமா 1000க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண முடியும்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ஐக்யூ லெவலுங்கிறது ஒரு 5 வயசு குழந்தையோட ஐக்யூ லெவலுக்கு ஈக்குவலா இருக்குன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இவங்க பேசுறதுல மட்டும் இல்ல, பசில் சால்விங் ஸ்கில்ஸும் இவங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு ட்ரெயின் பண்ண ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டால லாக் பண்ண பூட்டை சாவி போட்டு திறக்க தெரியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பிளாக்ஸ் இருந்தா அதை கலர் மேட்ச் பண்ணி சேர்க்க கூட முடியும். அடுத்ததா ரேட்ஸ். என்னது ரேட்ஸா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. வீட்டில் வளர்க்குற ரேட் நார்மல் ரேட் கிடையாது. இவங்கெல்லாம் ஃபேன்சி ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் பிரீட் பண்ணி வளர்க்குறதுக்காகவே கொண்டு வந்தது. இவங்கெல்லாம் ஒரு பெரிய எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டுங்க. ஒரு பசில் வச்சு எஸ்கேப் ஆகுற மாதிரி கேம் வச்சா கிளவராக கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க எம்பத்தி ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இவங்களோட கூட்டாளிங்க யாரும் ப்ராப்ளம்ல இருந்தா இவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கேட்ஸ். இந்த டாபிக்ல போய் கேட்ஸ் இல்லாமல் எப்படி? நம்ம கேட்ஸோட திறமை நமக்கு தெரியாததா என்ன? இவங்க பொதுவாகவே ஒரு பொருளை ஹைட் பண்ணிட்டாலும் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுல கில்லாடி பசங்க. இவங்க பசில் சால்விங்லையும் அதிபுத்திசாலிங்க. இவங்களுக்கு முன்னால் டாய்ஸை வச்சு நீங்கள் சில ஸ்டெப்ஸ்லாம் ப்ளே பண்ணி லாஸ்ட்டாக ஃபுட் எடுக்கிற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி கேம் சொல்லி தந்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்துருவாங்க. இவங்க நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். ஏன்னா ஓனர்ஸோட அட்டென்ஷன் கிராப் பண்ணணும்னு வேணும்னே சேடாக ஃபேஸை வச்சுக்கிட்டு அழற மாதிரி நல்லாவே நடிப்பாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பிக்ஸ், பன்றிகள். இங்கே நம்ம யாரும் காமனாக பன்றிலாம் வளர்க்குறது இல்லை. ஆனால் சில பேர் இன்னும் வளர்த்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? இந்த பிக்ஸோட இன்டெலிஜென்ஸை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. நெதர்லாண்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் பிக்ஸ்க்கு ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி வீடியோ கேம் விளையாட கற்றுக் கொடுத்து ஒரு டார்கெட்டை டச் பண்ணுற மாதிரி கேம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பிக்ஸ் இதுக்கு ரொம்ப சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணி விளையாடியும் இருக்குது. டாக்ஸ் மாதிரியே இவங்களும் சிட், ஸ்டாண்ட், ரோல் இந்த மாதிரி ஆக்ஷன் கமெண்ட்ஸ்க்கெலாம் ட்ரெயின் பண்ணால் ரியாக்டும் பண்ணுவாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பீட்டா ஃபிஷ். அக்வாரியம் ஃபிஷ்ல உள்ள பல டைப்பில் பீட்டா ஃபிஷ்ஷை நம்ம ட்ரெயின் பண்ணலாம். என்ன நம்ப முடியலையா? ஆனால் உண்மைதான். பீட்டா ஃபிஷ்ஷை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் ஏதாவது ஒரு குட்டி ஆப்ஜெக்டை அது இருக்கிற வாட்டரில் போட்டால் அதை புஷ் பண்ணி அது விளையாடும். ஃபிங்கரை காமிச்சா ஜம்ப் பண்ணி ஃபிங்கரை டச் பண்ண ட்ரெயின் பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே இவங்க சூப்பராக பேட்டர்ன்ஸை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நீங்கள் ஃபுட் வைப்பீங்க, ஆர் அது கூட ப்ளே பண்ண கை வைப்பீங்க அப்படின்னா அந்த இடத்த அவங்க மெமரியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே ஃபிங்கர் வச்சிங்கன்னா விளையாட வரீங்களா ஆர் ஃபுட் வைக்க வரீங்களான்னு கிளவராக புரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கியூட்டான பெட்ஸோட மாஸான இன்டெலிஜென்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே கியூரியஸ். டாடா, பாய் பாய்.